5 வருஷம் அண்ணன் கொடுத்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் என்ன செஞ்சு காட்டுறேன்னு பாருங்க. என்னடா கொடுத்த கடனை திருப்பி கேக்குற மாதிரி தெனாவட்லா கேக்குற? கொஞ்சம் மரியாதையா கேளுடா. ஐயா 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 நல்லா இருக்கீங்க ஐயா, ஒரு ஓட்டை போட்டு விட்டுரு. வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது, வேற எதுல இருந்து வரணும்? வைத்திருந்து வரணும்டா. இதுக்கு மேலே என்ன கத்த விடாத, சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு போய் படுத்துக்க. நீ ஓவரா பேசுற. நீ உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல்ல திறந்தது எங்க கல்லூரியில தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? ஒரு 10 நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கல்ல குடிச்சது தோல் மினுமினுப்பாய் நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிடுவேன். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுதான். நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்க இருக்காரு. ஏன் தெரியுமா? காசு பணம் துட்டு. கறியை முதல்ல என்ன பண்ணணும், கறியை வெட்டுற மாதிரி வெட்டிக்கணும். வெட்டிக்கிட்டு முதல்ல கொஞ்சம் உப்பு கறி எப்படி பண்றதுன்னு சொல்றாரு. முதல்ல எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டான். இதை யாராவது அங்கீகரிக்கிறாங்களா? இந்த புள்ளிங்கோங்கிறத யாராவது அங்கீகரிப்பானா? என்னையா அது புள்ளிங்கோ, புள்ளிங்கோ மயிருங்கோ, என்னடா அது? தலையில கோடு போட்டுக்கிறது, இதுல 2 வெட்டு வெட்டிக்கிறது, இங்க ஒரு வெட்டு வெட்டிக்கிறது, இதை வந்து வெட்டிக்கிறது, முடி எப்படி வெட்டிக்கிறது, கலர் அடிச்சுக்கிறது, காக்கா கக்கா போன மாதிரி, கழுத பேண்ட மாதிரி இருந்து தலையில வந்து கலர் அடிச்சுக்கிறது, இதை எவனா அங்கீகரிப்பானா? இதை அங்கீகரிக்கிறான் பாருங்க, அவன் தான் அயோக்கிய பையன். அவன் தான் அந்த சமூகத்தை சீர்கெடுக்க வைக்கிறான். ஆமா.